ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்றது ஏற்கனவே இதே சாப்டரில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷனுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி அந்த ரூட்ஸை வச்சு நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், இன்கன்சிஸ்டன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்ட்னாலுமே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இல்லை அன்ஈக்குவலாக அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கிராஃபில் வரைஞ்சி அதன் மூலமாக நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸை பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துருக்கிறேன், x² - 9x + 20 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல புட் x = 0 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன் அப்படின்னா 0 - 9xன்றப்ப 90 + 20 எல்லாமே 0 தான். இது 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஃபைனலாக 20 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதே இது நெக்ஸ்ட்டு புட் x = 1ன்னு போடுறேன். ஸோ அப்போ x² பதிலாக 1² - 9 × xக்கு பதிலாக 1 + 20 இந்த ஈக்குவேஷனை அப்படியே இப்படி மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இது எப்போ y = ஓகேங்களா? ஸோ x = 0ன்றப்ப y = இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 - 9 + 20. ஸோ 20 + 1 21 - 9 அப்படின்றப்ப 12. ஸோ அதே இது புட் x = 2ன்னு போடுறேன். அப்போ y எப்படி மாறும், xக்கு பதிலாக 2² - 9 × 2 + 20. ஸோ 2²ன்றது 4 - 9 × 2 18 + 20. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் மைனஸ், இது ரெண்டும் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் இருக்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 24 - 18 என்ன வரும், 6 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ x = 2ன்றப்ப y 6. ஓகேங்களா? x = 0ன்றப்ப y 20. x = 1ன்றப்ப y 12. இதுதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி x = 3. y = 3² - 9 × இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக போடுறேன். ஓகேங்களா? 20 போட்டு பார்த்தீங்கன்னா 3² 9 - 9 3s are 27 + 20. ஓகேங்களா? 20 அப்படி எழுதிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 29 29 - 7 என்ன வரும், 2. ஓகேங்களா? x 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு x = 4. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இது எது வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வரையக்கூடிய கிராஃபு இந்த மாதிரி இப்படி திரும்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேரபோலா வந்தால் தான் நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் டேட்டாவை கொடுக்குறேன் அப்படின்னா, இது மேலே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம், ஒய் ஆக்சிஸ் போட்டோம்னா இது ஒய்யோட டேட்டா மேலே இருந்து அப்படியே கம்மியாகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே மறுபடியும் கூடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து குறையுது, குறைஞ்சிட்டு மறுபடியும் கூடணும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிட்டு கூடுற வரைக்கும் நம்ம இந்த டேட்டாவை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒய்யோட டேட்டா குறைஞ்சிட்டு கூடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 - 12, அடுத்தது 6 2 குறைஞ்சிக்கிட்டே வருதா, அடுத்து கூடுச்சு அப்படின்னா நம்ம நிப்பாட்டிடலாம். அதனால் x = 4 போடுறேன். ஸோ y = x² பதிலாக 4² - 9 × 4 + 20. 4²ன்றது 16, 9 4s are 36 + 20. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. 20 + 16 36 - 36 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புட் x = 5ன்னு எடுங்க. ஸோ y = x² பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டு -9 × xக்கு பதிலாக 5 + 20. ஸோ 5²ன்றது 25, 9 5s are 45. ஸோ முன்னாடி இருக்க மைனஸு ப்ளஸ் 20. ஸோ 20 + 25 45 - 45 இதுக்கும் 0 தான். ஓகேங்களா? x = 4ன்றப்போ y 0, x = 5ன்றப்போ y 0. நெக்ஸ்ட்டு புட் x = 6ன்னு நான் போடுறேன். அப்போ y என்ன வரும், x². ஸோ 6² - 9 × xக்கு பதிலாக 6 + 20.
6 ஸ்கொயர் 36, 9 6 ஆர் முன்னாடி மைனஸ் இருக்குது 54 ப்ளஸ் 20 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டும் ப்ளஸ்ஸு 36 ப்ளஸ் 20 என்ன வரும் 56 ஓகேங்களா. 56 மைனஸ் 54 2. ஸோ இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 12 6 2 0 0 2 மறுபடியும் மேலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து மறுபடியும் கூட ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இதோட எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் போடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இப்போ வந்து ஆர்க்கு வந்து இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அது எப்படி இந்த எக்ஸாக்சிஸ்க்கு கீழே வந்து திரும்புதா இல்லை எக்ஸாக்சிஸ்க்கு மேலேயே திரும்புதா அப்படின்றத நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். பட் எனக்கு ஆர்க்கு திரும்பி இருக்கணும், பேராபோலாக வந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் இதுன்னா ஒய் இதுன்னு வந்திருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் டேப்லர் காலமாக எழுத போகிறேன். ஸோ எக்ஸு வந்து நான் என்ன போட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 0ன்னு போட்டப்போ ஒய் வந்து எனக்கு 20 அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் வந்து 1ன்றப்ப ஒய் வந்து 12, எக்ஸு 2ன்றப்ப ஒய் வந்து 6, எக்ஸு 3ன்றப்ப ஒய் வந்து 2, எக்ஸு 4ன்றப்ப ஒய் 0, எக்ஸு 5ன்றப்பையும் ஒய் 0, எக்ஸு 6ன்றப்ப ஒய் வந்து 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலத்தை போட்டுட்டேன். ஸோ இதைத்தான் நான் என்னவா பண்ண போகிறேன் கோஆர்டினேட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன், அதாவது பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ டேப்லெட் காலம் போட்டாச்சா. ஸோ கீழே நான் என்ன பண்ணுறேன் that for the coordinates are ஸோ 0, 20 x 0 y 20 1, 12 ஓகேங்களா. அடுத்தது 2, 6, அடுத்தது 3, 2, அடுத்தது 4, 0, 5, 0, 6, 2 ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். கிராஃபில் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் நோட் பண்ணணும்ல. இப்போ எக்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எல்லாமே 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஒய்யை பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எப்படி எடுக்கலாம் கிராஃபில். ஸோ 20, 12, 6, 2, 0, 0, 2. ஸோ வந்து ஸ்கேல் வந்து 2வாக கன்சிடர் பண்ணலாம். 2வாக எடுத்தோன்னா 10 யூனிட் நம்ம நோட் பண்ணணும். 4ஆக எடுத்தோன்னா 5 யூனிட் தான் நோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்னவா எடுக்கலாம். ஸோ அதனால ஒய்யை வந்து நான் 2 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 2 யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஃபுல்லாக 1 யூனிட்லையும் ஒய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் 0, 20 ஓகேங்களா. ஸோ எக்ஸு 0ன்றது இதுதான். ஸோ இது 0, 20ன்றப்ப ஒய் வந்து 20 எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஒய் 20ன்றப்ப இந்த இடத்துல 0, 20 நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 0, 20. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது 1, 12. ஸோ எக்ஸு 1 இங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது 1, 12 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பாயிண்ட்டு 2, 6. ஸோ 2 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸோ 2ன்றதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா 6க்கு நேராக அப்படியே கொண்டு போனீங்கன்னா இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டு 2, 6. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது 3, 2. ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க 3, 2, 4, 0, 5, 0. ஸோ 3ல் நான் இங்கே வச்சுருக்கேன், 2 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இது 3, 2. அடுத்தது 4, 0. ஸோ இது 4xல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் 0 இதுதான். ஸோ இதுக்கு நேராக வரும்போது இது வந்து 4, 0. அடுத்தது இங்கேயே இருக்குது 5, 0 ஓகேங்களா. ஸோ இது 4, 0, இது 5, 0. அடுத்தது 6, 2 ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது 6, 2 இருக்குது. ஸோ 6ஐ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 5, 0க்கு தான் இந்த பாயிண்ட்டு 6, 2. ஸோ 2ன்றது இங்கே வரும், 6ன்றது இங்கே இருக்குது ஓகேங்களா. இது 6, 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மேலேருந்து அப்படியே வந்து இதில் தொட்டு திரும்புதா. ஸோ இதைத்தான் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே வரைய போகிறேன். ஆர்க்கு பேரபோலாக அப்படியே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வெறும் கையிலேயே ஆர்க் மாதிரி போட்டேன், எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்க்கு இந்த பேரபோலா இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பேரபோலா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைனில் தொட்டிருக்குது ஓகேங்களா. எத்தனை இடத்துல தொட்டிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் தொட்டிருக்குது, இந்த இடத்துலையும் தொட்டிருக்குது. ஸோ 2 இடத்துல தொட்டிருக்குது. எங்கெங்கே 4 அப்படின்ற இடத்துலையும் 5 அப்படின்ற இடத்துல, அதாவது எக்ஸ் = 4ன்ற இடத்துலையும் எக்ஸ் = 5 அப்படின்ற இடத்துலையும் இந்த பேரபோலா இந்த ஆர்க்கு தொட்டிருக்குது. ஸோ இந்த ஆர்க்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 தான் இந்த பேரபோலாவுக்கான பேர். இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்த இந்த ஈக்குவேஷன் தான் இந்த பேரபோலாவுக்கான நேம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் கிராஃபாக வரைய சொன்னாங்க, நம்மளும் வரைஞ்சாச்சு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 2 இடத்துல தொட்டிருக்குது. ஸோ 2 இடத்துல தொட்டதுனால நம்ம இங்கே எழுதலாம், therefore the roots are x is equal to 4 அப்படின்ற இடத்துலையும் x is equal to 5 அப்படின்ற இடத்துலையும் தொட்டிருக்குது. ஸோ 2 ரூட் இருக்குது. therefore நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா, therefore the roots are ரெண்டுமே ரியல் தான் அண்டு அன்ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இது 4 அது 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்றது தான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ கிராஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் பண்ணி அதன் மூலமாக நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 அப்படின்றத எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புட் எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பாயிண்ட் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வே ஆரம்பிப்போம். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப ஒய்யோட டேட்டா எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 0 ப்ளஸ் 4. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப ஒய் வந்து என்னவா மாறும், 0 ஸ்கொயர் 0 இன்ட்டு எனிதிங் 0, ஸோ அப்போ 4. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப ஒய் வந்து 4. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. ஒய் எப்படி வரும், 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. ஸோ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4 ப்ளஸ் 4. மைனஸ் 4 ப்ளஸ் 4 கேன்சல் ஆச்சுன்னா ஒய் வந்து 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கிறேன் அப்படிங்க. ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 4. ஸோ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் சாரி 4 4 2 ப்ளஸ் 8 8 மைனஸ் 8 என்ன வரும், 0. ஸோ நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ், 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 4. ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்றப்ப 3 3 சார் 9 மைனஸ் 4 3 சார் 12 ப்ளஸ் 4. இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 13, 13 மைனஸ் 12 1. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 0 அகைன் 1. ஓகேங்களா? 4லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து மறுபடியும் கூடிச்சு. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு எனக்கு போதும் தான். இதுக்கு மேலே நான் எடுக்கணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிச்சாலே போதும் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் பாயிண்ட்ஸை அப்படி டேப்லெட் கிளம்ப போடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப ஒய் வந்து 4, எக்ஸ் 1ன்றப்ப ஒய் 1, எக்ஸ் வந்து 2ன்றப்ப ஒய் 0, எக்ஸ் வந்து 3ன்றப்ப ஒய் வந்து 1. ஓகேங்களா? 3ன்றப்ப ஒய் 1, 2ன்றப்ப ஒய் 0. ஸோ அதான் டேப்லெட் கிளம்ப எழுதியிருக்கேன். 4 பாயிண்ட்ஸே எனக்கு போதும் தான். எனக்கு அந்த பேரபோலா வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேரபோலான்றது பாயிண்ட்ஸு ஒய்யோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்து மறுபடியும் கூடனா அதோட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 1 குறையுது, 1லேருந்து 0 குறையுது, 0லேருந்து 1 மறுபடியும் கூட ஆரம்பிச்சு. ஸோ இதுவே போதும். இப்போ இந்த பாயிண்ட்ஸை தான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாயிண்ட்ஸாக எழுத போகிறேன். தேர்ஃபோர் த கோஆர்டினேட்ஸ் ஆர் என்னது, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3 தான். ஒய்யை பொறுத்த வரைக்கும் 0, 1, 4 தான். அப்போ எல்லாமே ஒரு யூனிட் எடுக்கலாமா ஸ்கேலு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ அதே மட்டும் எனக்கு போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டே நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 4, ரெண்டாவது பாயிண்ட்டு 1, 1. ஸோ 0ன்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ 0வில் ஆரம்பித்து இங்கே 0வில் இருக்குது எக்ஸு, ஒய் வந்து 4 அப்படின்றப்ப இங்கே வருது 0, 4. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்டு 1, 1, எக்ஸு 1, ஒய் 1. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்டேன். ஸோ இது 0ன்றப்ப இது வந்து இது 0ன்றப்ப இது 4, 0, 4 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0, 4. செகண்ட் பாயிண்ட்டு 1, 1. ஸோ எக்ஸும் 1 ஒய்யும் 1 ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். தேர்டு பாயிண்ட்டு 2, 0. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸு 2, ஒய்யோட டேட்டா 0. அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொன்னோம், 3, 1. எக்ஸு வந்து 3,
ஒய் வந்து இந்த 1க்கு நேரம் இங்கே லைனை டாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் வந்து எல்லாமே பென்னில் யூஸ் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து கிராஃபில் யாரும் பென் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த எழுதினாலும் கிராஃபில் பென்சிலில் தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்குன்றதுக்காக நான் பென்னு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று தான், மற்றபடி எல்லாமே பென்சிலில் தான் எழுதணும். ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிவிட்டேன். இந்த நோட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் நான் பென்சிலில் அப்படியே ஆர்க் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சிலில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டிஸை, இந்த ஆர்க்கு, இந்த கிராஃபுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, அவங்க கொடுத்தது தான் x² மைனஸ் 4x + 4. ஓகேங்களா. y = x² - 4x + 4ன்றது அந்த கிராஃபுக்கு பேர். ஸோ இந்த கிராஃபு இந்த எக்ஸாக்டிஸை 2 அப்படின்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தொடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 2 இடத்துல தொடலாம், ஒரே ஒரு இடத்துல தான் தொடுது. பட் கரெக்டாக தொட்டுருச்சு. ஸோ தொட்டதுனால இது கன்சிஸ்டன்ட் ரியல் ரூட்டு. பட் வந்து ஒன்றே ஒன்று தான். ஆனால் x²ன்றப்ப டபுள் ரூட் இருக்கணும். அப்போ 1 டபுள் டைம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் எழுதும்போது therefore the roots are x = எங்கே தொட்டுச்சு 2 அப்படின்ற இடத்துல. ஸோ அப்போ x = 2, அகைன் x = 2. ஸோ ஓகேங்களா, டபுள் டைம். அப்போ அகைன் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன இருக்கும், therefore the roots are real அண்டு ரெண்டுமே சேம் அப்படின்றதுனால என்னது ஈக்குவல். ஓகேங்களா, ரெண்டுமே சேம் தான். ஏன்னா x² அப்படின்ற ஈக்குவேஷன் ஆரம்பித்தாலே எக்ஸுக்கு 2 ரூட் இருக்கணும். பட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதுவே டபுள் டைம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிடுவோம். therefore the roots are real அண்டு ஈக்குவல். தொடவே இல்லை அப்படின்னா ரியல் கிடையாது, இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா. ஸோ தொட்டதுனால, இந்த கிராஃபில் தொட்டதுனால தான் ரியல். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய தேர்ட் டிவிஷன் தான். ஸோ தேர்ட் டிவிஷன் இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த கிராஃபுக்கு, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க அண்டு ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த கிராஃபை வச்சு இதோட சொல்யூஷன் என்ன, அதோட நேச்சர், அதாவது சொல்யூஷன், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம். வாங்க உள்ள. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஈக்குவேஷன் வந்து வெறும் x² + x + 7 இருக்கும். அதை நான் y = எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், வழக்கம் போல் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். புட் x = ஸோ என்ன போடலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. நான் 0 எப்போவுமே இதுக்கு முன்னாடி 2 சம்லேயும் 0 தான் போட்டேன். 0 போட்டிங்கன்னா 7 வரும். 1 போட்டிங்கன்னா 1 + 1 + 7 9 வரும். ஸோ கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறையல. அப்போ 0க்கு முன்னாடி இருக்க ரூட்டே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1 போட்டேன் அப்படின்னா -1 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 1 - 1 0, அப்போவும் 7 தான் வரும். ஓகேங்களா. ஸோ -2 போட்டு பாருங்கள், 4 - 2 7. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து 9 வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், x = -2 அப்படின்றத கன்சிடர் பண்ணுறேன். ஸோ x = -2 அப்படின்றப்ப y வந்து என்னவா வரும், -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் என்ன அப்படின்னா எப்போவுமே 0லேயே ஆரம்பித்து பழகுங்க. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 0 போட்டு பாருங்கள், அதுக்கடுத்து 1 போட்டு பாருங்கள். மைண்டு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸு குறையுதா அப்படின்றத பாருங்கள். ஒய்யோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுதா, x = 0 போடும்போது, x = 1 போடும்போது, ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ குறையுதான்றத மைண்டில் பாருங்கள். குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு வேளை குறையில கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 0ல் ஆரம்பிக்காமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய -2ஓ -3ஓ அப்படி இருந்து ஆரம்பிச்சு வாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 போட்டேன், 1 போட்டேன், கூடிக்கிட்டு தான் போகுது. அதனால் x = -2 போட்டிருக்கேன். ஓகேங்களா. -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 4 2, ஸோ 2 2 + 7 9. ஓகேங்களா. ஸோ அகெயின் புட் x = -1 போடுறேன். ஸோ y = -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 + 7. -1 ஹோல் ஸ்கொயர்ன்றப்போ 1 -1 + 7. ஸோ y = -1 + 1 கேன்சல் ஆச்சுன்னா 7. ஓகேங்களா. ஸோ y வந்து இங்கே 9 இருந்தது, இப்போ 7 குறைஞ்சிருக்குதா. அகெயின் புட் x = 0 போடுங்க. y வந்து என்னவா வரும், 0² + xக்கு பதிலாக 0 + 7. அகெயின் 7 தான். ஓகேங்களா.
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றப்ப ஒய் வந்து 7. அடுத்தது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுறேன். அப்போ ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயருன்றப்ப 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. 3 ஸ்கொயர் அப்படின்றது 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. 7 ப்ளஸ் 3 10. 10 ப்ளஸ் 9 என்ன வரும்? 19. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 9ல் ஆரம்பிச்சு 7க்கு வந்துச்சு, 7லேயே இருந்துச்சு, அகைன் 19 போயிடுச்சு. ஸோ அப்படியே கீழே இறங்கி மேலே ஏறிடுச்சு. ஓகேங்களா? ஒய் வந்து 9ல் இருந்து 7க்கு வந்திருக்கு, அகைன் 7லேயே இருக்குது, அகைன் 19க்கு ஏறிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு பேராபோலா மாதிரி வந்துருச்சு. அப்போ பாயிண்ட்ஸ் இது போதும், இதுக்கு மேலே நான் செய்யன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்றப்ப ஒய்க்கு 9 வந்துச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்றப்ப ஒய்க்கு 7 வந்துச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப ஒய்க்கு 7 வந்துச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஒய்க்கு 19 வந்திருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே எனக்கு போதும் தான். ஸோ இதை டேபிள் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆர் என்னது, -2, 9, -1, 7, 0, 7, 3, 19. இந்த 4 பாயிண்ட்டையும் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், -2லேருந்து 3 வரைக்கும் தான் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸு. அப்போ 1 யூனிட்டு கன்சிடர் பண்ணலாம். ஒய் பார்த்தீங்க அப்படின்னா 19 வரைக்கும் போயிருச்சு. ஸோ அப்போ இதை கண்டிப்பாக 1 யூனிட்டில் கன்சிடர் பண்ணால் 19க்கு நம்ம வந்து கிராஃபில் வீடியோவில் கவர் ஆகாது. ஓகேங்களா? கிராஃப் ஷீட்டில் போடலாம். எனக்கு வீடியோக்குள்ளே கவர் ஆகணுன்றக்காக நான் என்ன பண்ணுறேன், 2 யூனிட்ஸு. ஓகேங்களா? 2 யூனிட்ஸுன்றதை செட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7க்கு வந்துட்டு 7லேயே திரும்பிடுச்சு, 7க்கு கீழே இறங்கலை. ஸோ அப்போ 7லேருந்து 19 வரைக்கும் கூட நான் கன்சிடர் பண்ணலாம். அப்போ 1 யூனிட் கூட போடலாம். ஸோ இப்போ கிராஃபை பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட் தான். ஓகேங்களா? உடன் ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு அடுத்து ஏன் 1 போடலை 2 போடலை டைரெக்டாக 3 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் தாராளமாக 1 போடலாம் 2 போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு 1 கூட போட்டு பாருங்களேன். 1 போட்டால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் போடுறேன். ஸோ 1 ஸ்கொயர்னு வரும், இங்கே வந்து 1 வரும். ஓகேங்களா? ஸோ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 7, 1 ஸ்கொயர்ன்றது 1, 1 ப்ளஸ் 7. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 7 என்ன வரும், வெறும் 9 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் ஒய்லேருந்து நம்மளுக்கு திரும்பிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸு வரிசையாக தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேபி வரிசையாக போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இது எதுக்காக நான் எடுத்தோன்னே டேரெக்டாக 3 போட்டேன் அப்படின்னா, நீங்கள் பாயிண்ட்ஸு இப்படி போட்டால் தப்பாகுமா அப்படின்றத யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -2, -1, 0, 1 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல 0, 1ன்னு நான் போட்டேன் அப்படின்னா பாயிண்ட் வந்து எனக்கு 0, 9 வரும். ஓகேங்களா? ஸோ 1ன்னு போட்டேன்னா 0, 9, அதாவது வெறும் 9 தான். ஓகேங்களா? ஸோ 1, 9. ஸோ இப்போ எனக்கு கிராஃபில் 1 யூனிட் போட்டேன்னா எனக்கு 9 வரைக்கும் தான் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுலேயுமே பாருங்கள், நான் வந்து இங்கே 5லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நீங்கள் 1லேருந்தே ஆரம்பிங்க. ஏன்னா நான் வீடியோவில் எனக்கு இது ஃபுல்லாக இவ்வளோ தான் கவர் ஆகுன்றதுக்காக நான் ஒரே டைட்டில் எல்லாத்தையும் காமிக்கணுன்றதுக்காக கம்மியாக பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 0ல் இருந்து எக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5ன்றது இப்படியே கொண்டு வாங்க. ஒய் வந்து அதேமாதிரி 0லேருந்து இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ போகுது. ஓகேங்களா? இப்போ கிராஃபில் நான் வைக்க போகிற முதல் பாயிண்ட்டு -2, 9. ஓகேங்களா? இப்போ கிராஃபில் -2 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் போகுது, 9 இங்கே வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது, -2, 9. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -1, 7. -1 இங்கே இருக்குது, அப்படியே போனீங்கன்னா 7 வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு -1, 7. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 0, 7. ஸோ 0 இங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குது, இதுதான் 7. ஓகேங்களா? 0லேருந்து அப்படியே எக்ஸில் 0, ஒயில் வந்து 7 போட்டிங்கன்னா 0, 7. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய். ஓகேங்களா? கோஆர்டினேட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸு, ரெண்டாவது வேல்யூ ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ 0ல் இருக்குது, ஒய்யோட வேல்யூ 7ல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸு வந்து 1, ஒய் வந்து 9. ஓகேங்களா? ஸோ எக்ஸு வந்து 1, அப்படியே போனீங்கன்னா ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது 9. ஸோ இதுதான் வந்து என்னது, 1, 9. ஓகேங்களா? 1, 9 கொண்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணாலே எனக்கு வந்து என்னது, பேரபோலா வரும். இதை ஃப்ரீ ஹேண்டில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன்.
ஸோ கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு பேரபோலா வந்துருச்சு. பட் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை தொடவே இல்லை, முன்னாடியே போயிருச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை தொட்டால் தான் அந்த எந்த இடத்துல தொடுதோ அதை தான் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த எக்ஸ் ஆக்சிஸை இந்த பேரபோலா தொடவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ரூட்ஸே கிடையாது அப்படின்றதான் எழுத போகிறோம். ஸோ அப்போ கீழே இந்த கிராஃப்னா பேரபோலா டஸ் நாட் டச் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே இல்லை. therefore there is no real roots. ஓகேங்களா, ரியல் ரூட்ஸே கிடையாது. therefore this is inconsistent. ஓகேங்களா, ரூட்ஸே கிடையாது அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து டஸ் நாட் டச் ஆர் இன்டர்செக்ட் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு வேர்டில் எதை வேணாலும் எழுதலாம். இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை எக்ஸ் ஆக்சிஸை, அப்போ நோ ரியல் ரூட்ஸு. அப்போ நோ ரியல் ரூட்ஸ் இதுவே எனக்கு தான். இன்கன்சிஸ்டன்ஸுன்றது நம்ம பிரியப்பட்ட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 3rd டிவிஷன். ஸோ பாருங்கள், கொஸ்டின் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு, வீடியோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு. வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அழகா ஒரு ட்ராகன் ஃப்ளை வந்து நிற்கிது. ஓகே நன்றி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய 4th சம் தான் x² - 9 = 0. ஓகேங்களா, ஸோ இது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்துருக்கேன். y = x² - 9 அப்படின்ட்டு. ஸோ இப்போ வழக்கம் போல் புட் x = நான் 0 போட்டேன்னா -9 வரும், 1 போட்டாலும் மைனஸில் தான் வரும், ஸோ 2 போட்டாலும் மைனஸில் வரும், 3 போட்டால் 0 வரும். அதே இது 4 போட்டேன் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து எடுத்தோடனே x = -1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ y வந்து -1 ஹோல் ஸ்கொயர் -9 = 0. சரி, -1 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 1, -9 அப்படின்றப்ப -8. ஓகேங்களா, x = -1ன்றப்ப ஒய்யோட வேல்யூ -8. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புட் -1 போட்டதுனால எனக்கு 8 வந்துருச்சா, -8 வந்துருக்குது. ஸோ அடுத்தது x = 0 போட்டு பாருங்கள், y = 0² -9 போடுங்க, -9 -8 -9 அப்படியே போய்கிட்டே தான் இருக்கே தவிர அதாவது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, 8லேருந்து -9 அப்படின்ற கிராஃப் போகுது. அடுத்தது போட்டு பாருங்கள், புட் x = 1 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், y = 1² -9. 1 ஸ்கொயர்ன்றது 1 -9, ஸோ அகைன் -8. -8 -9 அகைன் -8 வந்துருச்சா. ஸோ அப்போ எனக்கு பேரபோலா எப்படி திரும்புது அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ x = 2 போட்டு பாருங்கள், y = 2² -9. 2 ஸ்கொயர்ன்றது 4, 4 -9 என்ன வரும், -5. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஆர்க்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ போட்டு x = 3 போடுங்க, y = என்ன வரும், 3² -9. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டேன், 3² -9. 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 -9 0. ஸோ அப்போ x = 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை தொட்டுருச்சு. ஓகேங்களா, ஸோ y = 0ன்றப்ப எக்ஸ் ஆக்சிஸை கரெக்டாக டச் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கொடுங்க, x = 4ன்றப்ப y = 4² -9. 4ன்றது 16 -9, 16லேருந்து 9 போச்சுன்னா 7. ஓகேங்களா, ஸோ எனக்கு இப்போ இந்த பாயிண்ட்ஸு போதும். மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், அந்த 5 பாயிண்ட்ஸே போதும். ஸோ எக்ஸு என்னது -1 அப்படின்றப்ப ஒய்யோட டேட்டா -8, x 0ன்றப்ப ஒய்யோட டேட்டா -9, x 1ன்றப்ப ஒய்யோட டேட்டா -8, x 2ன்றப்ப ஒய்யோட டேட்டா -5, x 3ன்றப்ப ஒய்யோட டேட்டா 0, x 4ன்றப்ப ஒய்யோட டேட்டா 7. ஸோ இதை நான் டேப்லெட் காலமாக ஃப்ரேம் பண்ணுறேன். நம்பர் லைட்டாக கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த கோஆர்டினேட்ஸாக எடுத்து எழுத போகிறேன். therefore the coordinates are என்ன வரும், -1, -8, 0, -9, 1,
-8, 2, -5, 3, 0, 4, 7 ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். கிராஃபில் பிளாட் பண்ணி நமக்கு என்ன சொல்யூஷன் வருது அப்படின்றத பார்ப்போமா. கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா -8, -9 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே -1லேருந்து 4, இங்கே -8லேருந்து 7. ஸோ இந்த மாதிரி தான் பிளாட் பண்ண போகிறோம். கிராஃபில் நான் வந்து ஸ்கேல் எப்படி எடுக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 2 யூனிட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து கிராஃபு கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா -8, -9லாம் வந்துருக்குது, +7. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் இருக்குது. கிராஃபில் எனக்கு இப்படி போட்டால் தான் 15 கவர் ஆகும் ஓகேங்களா. மேலே 8 கீழே 8 ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் -1, -8 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 அப்படின்றது இதுதான் ஓகேங்களா. இது -2. ஸோ அப்போ எக்ஸு -1ன்றப்ப ஒய் வந்து -8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகேங்களா. -1லேருந்து வரும்போது இங்கே -8. ஸோ இதுதான் வந்து என்னது -1, -8 அப்படின்ற பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது, 0, -9, அடுத்து 1, -8. ஸோ 0ன்றது இங்கே இருக்குது, -9ன்றது இது -8, இது -10. அப்போ இதுதான் -9 ஓகேங்களா. ஸோ 0, -9. அடுத்த பாயிண்ட்டு 1, 8 -8. ஸோ 1 போடும்போது இங்கே இருக்கக்கூடிய -8 இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ஸு 1, -8. ஸோ 1 இங்கே வரும், -8 இது. ஸோ இந்த பாயிண்ட்டு 1, -8. அடுத்த பாயிண்ட் பாருங்கள் 2, -5. ஸோ 2 இங்கே இருக்குது, இது -4, இது -6, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதா -5. ஸோ இங்கே போனீங்கன்னா இது 2க்கு நேராக வரும். இந்த பாயிண்ட்டு 2, -5. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 3, 0. ஸோ 3 இங்கே இருக்குது, 0 எங்கே இருக்குது, ஒயில் இதுதான் 0. அப்போ 3, 0ன்றது இங்கே இருக்குது, 3, 0. அடுத்த பாயிண்ட் பாருங்கள் 4, 7. ஸோ 4 எக்ஸில் வந்து 4 இங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குது, 6க்கும் 8க்கும் நடுவில் 7 ஓகேங்களா. ஸோ இந்த லைனு இது 4. ஸோ இதுதான் 4, 7 ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஆர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரபோலா இங்கேருந்து இப்படி வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ பேரபோலா பட் இந்த இடத்துல இந்த பக்கம் வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே வைக்கலை ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வச்சேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல +3 இருக்குது. ஸோ யாருக்கு இப்படி வந்து இப்படி திரும்புது அப்படின்னா மேபி 3 கிட்ட வரலாம், இல்லை -2 கிட்ட வரலாம். ஸோ நான் -1 போட்டதுனால எனக்கு பாயிண்ட்டு இங்கே வந்துருக்குது. ஸோ இப்போ எக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்குறேன், 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பாயிண்ட் போட்டு பார்ப்போம். -3 நான் போடுறேன். x -3 அப்படின்னு போட்டால் ஒய் வந்து என்ன வரும், -3 ஹோல் ஸ்கொயர் -9. -3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 9, -9ன்றப்ப -9 -9 0 ஓகேங்களா. ஸோ எக்ஸு -3ன்றப்ப ஒய் வந்து 0 ஓகேங்களா. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன், எக்ஸு -3ன்றப்ப ஒய்யோட பாயிண்ட்டு 0 ஓகேங்களா. ஸோ 0ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணணும் ஓகேங்களா. ஒய்யோட வேல்யூ எப்போ 0வோ அப்போ தான் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும். ஸோ இதை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட்ஸில் அவங்க கொடுக்கும்போது 0 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக டச் பண்ணும். ஒருவேளை 0 இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் பாயிண்ட் மேலே போச்சு, மைனஸ்லேருந்து 2 சைடுமே மேலே போச்சுனாலும் டச் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ண போகிறேன். -3, 0 அப்படின்ற பாயிண்ட்ஸை நோட் பண்ண போகிறேன். ஸோ -3 எங்கே இருக்குது, 0, -1, -2 இதுதான் -3 ஓகேங்களா. -3, ஒய்யோட பாயிண்ட்டு 0. ஸோ இப்போ இந்த கிராஃபை இங்கேருந்து நான் கனெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படியே நான் கையில் ஃப்ரீ ஹேண்டு தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக சிங்கிள் டைம் தான் வரணும், டபுள் லைன் வரக்கூடாது. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா வந்துடும். இப்போ பேரபோலா டச் பண்ணக்கூடிய இடம், எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது +3, இது -3 ஓகேங்களா. -3. ஸோ +3, -3 ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸை. ஸோ இந்த கிராஃபோட பேர் என்ன, y = x²
-9 அப்படின்றது அந்த கிராஃபோட பேர். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸை -3,3 அப்படின்ற இடத்துல டச் பண்ணுது. ஸோ அதான் எழுத போகிறேன். ஃப்ரம் த கிராஃப் த பேரபோலான்னு சொல்லி தான் இருந்தாலும் சரி தான், இல்லை த கிராஃப் intersect the x-axis at -3,3. Therefore, the roots are ரெண்டு இடத்துல டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுனாலே என்னது, ரூட்ஸு ரியல் தான். அந்த கிராஃபை ஒரு இடத்துல டச் பண்ணாலே ரூட்ஸு ரியல் தான். ரெண்டு இடத்துல டச் பண்ணிடுச்சு. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அன்ஈக்குவல். ஓகேங்களா? சேம் கிடையாது. ரெண்டுமே சேமாக இல்லை. 3 3ன்னு இருந்தால் ஈக்குவல்னு போடலாம். இது -3 + 3, ஸோ அன்ஈக்குவல். தேட்ஃபார் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல்னாலே இந்த கிராஃபு இந்த எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ரியல். இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட நம்ம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய 5th டிவிஷன் தான் பாருங்கள். குவாட்ரிக் ஈக்குவேஷனை கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃப் பண்ண சொல்லிட்டு அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அதை y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, y ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புட் எக்ஸோட டேட்டாவை அப்ளை பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ன்னு போட்டால் ஒய்க்கு 9 கிடைக்கும். 1ன்னு போட்டேன் அப்படின்னா என்ன வரும், ஒய்க்கு வந்து 4, 10லேருந்து 4 குறையும். ஸோ அப்போ 9லேருந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம், 0ன்றதே போடலாம். ஓகேங்களா? ஸோ 0 போட்டேன் அப்படின்னா ஒய்யோட டேட்டா 0² -6 × 0 + 9 = 0. சரி, +9. ஓகேங்களா? 0 - 0 0 தான். ஏன்னா 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அடுத்த ஆன்சர் 9. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் நம்பர் பண்ணிவிட்டு x 0ன்றப்ப 0² -6 × 0 + 9 என்ன வரும், 9. அதாவது x = 1ன்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 1² -6 × 1 + 9. ஸோ 1² 1 -6 × 1 -6 + 9. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிங்கன்னா 10. 10 - 6 என்ன வரும், 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x = 2ன்னு எடுக்கிறேன். ஸோ 2² -6 × எக்ஸுக்கு பதிலாக 2 + 9. ஸோ 2²ன்றது 4 -6 × 2 அப்படின்றது -12 + 9. இது ரெண்டு ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள். 9 + 4 என்ன வரும், 13. 13 - 12 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். x = 3 போட்டிருக்கேன். ஸோ அப்போ y = 3² -6 × 3. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக 3 + 9. ஸோ 3² அப்படின்றப்ப 9, 6 3s are 18, முன்னாடி மைனஸ் இருக்குது, + 9. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஆட் பண்ணுங்கள். 18 18 - 8 0. 18 - 18 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு x = 4 போடுறேன். அப்போ y வந்து என்னவா மாறும், 4² -6 × 4 + 9. ஓகேங்களா? இதில் இடத்துல 6, எக்ஸுக்கு பதிலாக 4. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இங்கே என்ன நம்பர்லாம் போடுறோமோ அந்த நம்பரெல்லாம் ப்ராக்கெட்டில் அப்படியே போட்டுகிட்டே வந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ 4² அப்படின்றப்ப 16 -6 4s are 24 + 9. ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 25, 25 - 24 1. ஸோ அவ்வளோதான், பாயிண்ட் திரும்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 9 4 1 0 குறைஞ்சிச்சு, மறுபடியும் கூட ஆரம்பிச்சிருச்சா. ஸோ ஒரு பாயிண்ட் கூடனாலே போதும் தான். ஏன்னா 0வுக்கு வந்துருச்சு, 0வை தொட்டுட்டு தான் கூடுது. அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டே போதும் தான். ஓகேங்களா? 0வை ரீச் ஆயிடுச்சு, ஒய்யோட வேல்யூவு 0வை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் போட்டாலே போதும் தான். இல்லை இதோட நிப்பாட்டினா கூட போதும் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை அப்படியே நான் கிராஃபாக எழுதுகிறேன். அந்த டேப்லெட் காலம் போடுறேன். எக்ஸு வந்து 0 1 2 3 4. 0ன்றப்ப ஒய் வந்து 9, எக்ஸு 1ன்றப்ப ஒய் வந்து 4, 2ன்றப்ப ஒய் 1, 3ன்றப்ப ஒய் 0, 4ன்றப்ப ஒய் 1. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ therefore the coordinates are என்னென்ன பாயிண்ட்டு, 0, 9, 1, 4, 2, 1, 3, 0, 4, 1. ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அப்போ 1 யூனிட் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட்னு ஸ்கேல் எழுதலாம். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 9ல் ஆரம்பித்து 0 வரைக்கும் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட்டு நான் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கிராஃபில் நான் அதே தான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட். ஸோ எல்லாமே ஒய் ஃபுல்லாக 1 யூனிட்லையும் எக்ஸ் ஃபுல்லாக 1 யூனிட்லையுமே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ண போகிறேன். 0,9 எங்கே இருக்குது 0, எக்ஸு 0ன்றது இதுதான். ஓகேங்களா? ஒய் வந்து 9 எங்கே இருக்குது, இந்த 0லேயே அப்படியே மேலே போனீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 9ன்றப்ப எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டு தான் 9. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது 0,9, எக்ஸு 0, ஒய் வந்து 9. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது, எக்ஸு 1ன்றப்ப ஒய் 4. ஸோ எக்ஸு 1ன்றது இங்கே இருக்குது, ஒய் 4ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன் அப்படியே நேராக போகும்போது 4க்கு நேராக வர்றது இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது 1,4. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட், இது வந்து எனக்கு பென்சில் வந்து கிளார் அடிக்குது, அதனால் பென்னில் யூஸ் பண்ணுறேன். பென் வந்து ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக பிளாட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னது 2,1 3,0 4 டச் ஆகிறதுனால தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் இதில் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ற இடத்துல டச் ஆகுது. தேட் ஃபோர் த ரூட்ஸ் ஆர் டச் ஆச்சுனாலே என்னது ரியல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் கிராஃப் டச் ஆச்சுனாலே த ரூட்ஸ் ஆர் ரியல். பட் வந்து ஒன்று தான் அப்படின்றதுனால அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்தாகணும். பட் எனக்கு 1 தான் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த எக்ஸு 3ன்றதே ட்வைஸ். ஓகேங்களா? டபுள் டைம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? 2 ரூட்டுமே 3 தான் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் இந்த 5th டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நல்ல கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கூட பாஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய 6th டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான கிராஃபை வரைஞ்சி அதன் மூலமாக ஸ்டேட் தயர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸில் போவோம். நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நம்மளுக்கு தேவை குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ பவரில் எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதா பாலினாமியலாக மாற்றணும் அப்படின்னா இந்த 2xை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அகைன் 2x × 2 போடுறேன். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2x × x 2x ஸ்கொயர், 2x × 2 4x, அகைன் -3 × x -3x, -3 × 2 -6. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் 4x - 3x என்ன வரும் x. ஓகேங்களா? 1xன்னு வரும், x -6. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 போட்டால் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பட் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது பாலினாமியல் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு இதுக்கு முந்தின சம் வரைக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், புட் x is equal to என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா 0 போட்டு பார்த்தீங்கன்னா -6ன்றது வரும். x = 1ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 2 + 1 3 -3ன்னு வரும். ஸோ அப்போ கீழே இருந்து தான் மேலே வரும். அப்போ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே மேலேருந்து கீழே இறங்கியிருக்கணுன்றது நமக்கு கன்ஃபார்ம். ஸோ 0 போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் முன்னாடி கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ -2ன்னு போட்டு பாருங்கள். x = -2 அப்படின்றப்ப y = 2 × -2 ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 -6. ஸோ இது பாருங்கள் 2 -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 -6. ஸோ இதெல்லாம் பாருங்கள் 2 4s are 8 -2 -6. ஸோ ஆக்சுவலாக சூப்பர் பாயிண்ட் வந்து y = 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் இதுதான் டச் பண்ணிருச்சு நம்மளுக்காகவே. x = -2ன்றப்ப y = 0. தென் நெக்ஸ்ட்டு புட் x = 1ன்னு போட்டு பாருங்கள். y = 2 × 1 ஸ்கொயர். ஸோ -2
-1 போட்டுக்கலாம். நம்ம +1 போட்டுட்டேன். சரி போட்டு தான் பார்ப்போம். ஓகேங்களா? 2 × 1 ஸ்கொயர் +1 -6. ஸோ போட்டிங்க அப்படின்னா 2 × 1 2. ஸோ இங்கே -1 போட்டு பார்ப்போம். நம்ம வந்து புதுசாலாம் கன்ஃபார்ம் பண்ண வேணாம். -1 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப +1 2 × 1 2 -1 -6. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 -1 -6. ஸோ -1 -6 ஆட் பண்ணால் -7 -7 + 2 -5. ஸோ y = -5ன்னு வரும். ஸோ அதே இது x = 0 போடுறேன். y வந்து என்ன வரும்? 0² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 -6. ஸோ ஆன்சர் -6. ஓகேங்களா? ஸோ x -2ன்றப்ப y 0, x -1ன்றப்ப y 5, x 0ன்றப்ப y வந்து -6. தென் நெக்ஸ்ட்டு x 1 போட்டு பாருங்கள். ஸோ y = 1² முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 × 1² 2 × 1² x² இங்கே இருக்குது. ஸோ 2 × 1² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 -6. ஸோ 2 × 1²ன்றப்ப 2 + 1 -6. ஸோ 2 + 1 3 3 -6ன்றப்ப -3. ஓகேங்களா? அடுத்தது போட்டு x = 2ன்னு போட்டு பாருங்கள். y = 2 × 2² + 2 -6. ஸோ 2² அப்படின்றது 4, 2 × 4. ஓகேங்களா? அடுத்தது +2 -6. 2 4s are 8. 2 4s are 8 + 2 -6. ஸோ 10 - 6 என்ன வரும்? 4. ஓகேங்களா? இதுக்கு முந்தின பாயிண்ட் வரைக்கும் மைனஸில் இருந்தது. இப்போ டைரெக்டாக +4க்கு மாறிடுச்சு. ஸோ y = 4. அப்போ எனக்கு இது போதும். ஓகேங்களா? ஸோ y வந்து 0ல் இருந்து மைனஸ்க்கு கீழே இறங்கிட்டு அகைன் ப்ளஸுக்கு மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக நான் அப்படியே எழுதுகிறேன். எக்ஸ் வந்து -2 போட்டோம், -1 போட்டோம், 0 போட்டோம், 1 போட்டோம், 2 போட்டோம். எக்ஸுக்கு -2 போடும்போது ஒய்க்கு 0 வந்துச்சா? ஓகேங்களா? எக்ஸுக்கு -1 போடும்போது ஒய்க்கு என்ன வந்திருக்குது? -5 வந்திருக்குது. எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு -6. எக்ஸு வந்து 1ன்றப்ப ஒய் வந்து -3. எக்ஸு 2ன்றப்ப ஒய் வந்து 4. ஸோ 2ன்றப்ப ஒய் வந்து 4. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே டேப்லெட் கலமாக போட்டேன். ஸோ அடுத்தது therefore the coordinates are என்னது? -2, 0, -1, -5, 0, -6, again 1, -3, 2, 4. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நான் கிராஃபில் பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், x ஆக்சிஸ் 1 cm goes to 1 யூனிட் தான். y ஆக்சிஸ் பாருங்கள், மைனஸில் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸில் 4 வரைக்கும் இருக்குது, மைனஸில் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ இதையுமே 1 cm எழுதலாம், 1 யூனிட் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 1 யூனிட்டுக்கு நான் வந்து இங்கே வந்து 2 யூனிட்ஸ்னே எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு கிராஃப் இங்கே ஷீட்டில் கவர் ஆகலை, அதனால். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் நான் பிளாட் பண்ண போகிறேன் பாயிண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், -2, 0. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் -2, 0 ஸ்டூடெண்ட். நான் வந்து பெனில் தான் கிராஃப் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு வீடியோவோட லைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சிலு கிளார் அடிக்குது, அதுக்காக பென்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ -2, 0. எக்ஸு வந்து -2, ஒய் வந்து 0. ஸோ அப்போ இதுதான் -2, 0. ஓகேங்களா? ஒய் வந்து 0ன்னு வந்துருச்சு. அடுத்தது எக்ஸு வந்து -1, -5. ஸோ எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து -5, -4 இங்கே இருக்குது, -6 இங்கே இருக்குது. -5 அப்படின்றது பாருங்கள் எங்கே இருக்கும்? ஸோ இந்த -4க்கும் -6க்கும் நடுவில் ஒரு டார்க் லைன் இருக்கா? ஸோ இதுதான் -5. ஸோ எக்ஸு -1ன்றது இங்கே இருக்குது, ஒய் -5ன்றது இந்த பாயிண்ட். ஸோ இது ரைட்டு வரப்போ இதுதான் -1, -5. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 0, -6. ஓகேங்களா? ஸோ 0ன்றது இங்கே இருக்குது, -6ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் -6 ஒய். ஸோ இந்த பாயிண்ட் தான் 0, -6. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள்,
1, -3 எக்ஸ் வந்து 1 ஒய் வந்து -3 இது 1 -3ன்றது எங்கே இருக்குது -2 -4 ரெண்டுக்கு நடுவில் இந்த டார்க் லைன் தெரியுதா ஸோ இதுதான் ஸோ நம்ம போடக்கூடிய பாயிண்ட்டு 1, -3 எக்ஸ் 1 ஒய் -3 ஸோ இந்த பாயிண்ட்டு தான் என்னது 1, -3 அடுத்த பாயிண்ட் பாருங்கள் 2, 4 ஓகேங்களா ஸோ 2 இங்கே இருக்குது 4 எங்கே இருக்குது ஒய் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ ஸோ 2, 4ன்றப்ப இந்த 2 மேலே போகும் பார்த்தீங்கன்னா இது 4 ஓகேங்களா ஸோ 4 இங்கே வரும் 2 இந்த பக்கம் போகும் இது ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இதுதான் ஸோ இது 2, 4 ஓகேங்களா ஸ்டூடெண்ட் ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் மொத்தம் இருக்குது 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரீ ஹேண்டில் ஸோ இந்த மாதிரி ஆர்க்கு வரும் பேரபோலா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 0.5 தான் வரும் ஓகேங்களா ஸோ நேராக கிராஃபை போட்டிங்கன்னா இந்த இடத்துல இது 1 இது 2 ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது 1.5 ஓகேங்களா ஸோ இந்த கிராஃப் இதுதான் கனெக்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா -2 இங்கே பார்த்தீங்கன்னா என்னது 1.5 ஸோ அப்போ அந்த கிராஃபில் இது வந்து -2, 0 இந்த பாயிண்ட் என்ன இருக்குது எக்ஸு வந்து 1.5, ஒய் வந்து 0 ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தான் இது டச் ஆகுது ஸோ அப்போ இந்த டச் பண்ணக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது இந்த பாயிண்ட்டு -2, 0 இந்த பாயிண்ட்டு 1.5, 0 ஓகேங்களா therefore the கிராஃப்னா எது வேறு ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கு இல்லையா இந்த ஆர்க் இந்த பேரபோலாவுக்கு பேர் தான் இந்த கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கிராஃபுக்கான ஈக்குவேஷன் என்ன அதை சைடில் எழுதணும் ஒய் ஈக்குவல் ஸோ இனி நான் இது பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x² + x -6 இதுதான் அந்த கிராஃபு ஸோ த கிராஃபு என்ன பண்ணுது இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் எந்தெந்த பாயிண்ட்டு ஸோ -2, 0 அண்டு இந்த பாயிண்ட் என்ன 1.5, 0 ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுது ஓகேங்களா அதாவது x -2 அண்டு x 1.5 இதுக்கு அர்த்தம் இதுதான் x -2 அண்டு 1.5 x 1.5 ஸோ ரெண்டு இடத்துல டச் பண்ணுறதுனால therefore the roots are கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாலே என்னது ரூட்ஸ் ஆர் ரியல் ஓகேங்களா அண்டு ரெண்டுமே என்னது அன்ஈக்குவல் ரூட்ஸ் ஓகேங்களா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப் இந்த பேரபோலா இந்த எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுச்சுனாலே ரூட்ஸ் ஆர் ரியல் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இடம் ரெண்டும் ஒரே இதாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸு ரெண்டும் வேறு வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அன்ஈக்குவல் ரூட்ஸ் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஸோ வீடியோ பாருங்கள் புரியலைன்னா புரியாமல் இருக்கிறது கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ உண்மையிலேயே வீடியோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடைவாங்க கூடவே நானும் பயனடைவேன் ஸோ இந்த சம்ம பார்த்துக்கோங்க நோட்டுவா ஸோ இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை நான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது பாலினாமியல் ஈக்குவல் டு 0 போட்டால் தான் ஈக்குவேஷன் குவாட்ரடிக் பாலினாமியலாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு எக்ஸுக்கான டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணுறேன் இந்த எக்ஸுக்கான டேட்டாவை அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து மைண்டில் எக்ஸு வந்து 0ன்னு போட்டு பாருங்கள் ஒய்யோட வேல்யூ டைரெக்டாக கிடைக்கும் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் 1ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0, 1 போட்டிங்கன்னா -6, -3 ஸோ கீழே தான் இறங்குது ஆனால் வந்து என்னது எப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட டேட்டா 0வா எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக டச் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 டச் பண்ணுது இந்த இடத்துல ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுல டச் பண்ணியிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று மைண்டில் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒய்யோட டேட்டா குறைஞ்சிட்டு எப்போ கூடுதோ அதுதான் ஓகேங்களா ஸோ குறைஞ்சிட்டு கூடும்போது அந்த எக்ஸோட இதில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்கணும் ஒய்யோட டேட்டா ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வரணும் ஸோ இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுதுன்னு அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்